இளையராஜா, இசைஞானி இளையராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவா வந்து அவரோட பேச்சுக்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஞான நிலையை அடையக்கூடிய பேச்சுக்களா தான் இருக்கும். இத வந்து ஒரு பல படங்கள்லயும் அப்ப இருந்து நெறையா முறை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் ஒரு சித்தர் அப்படிங்கிற மாரியான விஷயத்துக்கு போயிட்டாரு. இசைஞானி இளையராஜா ஆரம்ப காலத்தில எல்லா அதாவது அந்த கொஞ்சம் வயசா இருந்த காலகட்டத்தில அந்த 40கள்ல வந்து அவர்கிட்ட வந்து சராசரி மனிதனா எல்லார் மாரியும் அ ஒரு வெகுஜன கலைஞனா எல்லா இடத்துக்கும் போறது, வர்றது, ஜாலியா இருக்கிறது அந்த மாரியான விஷயங்கள்ல கொஞ்சம் இருக்க தான் செஞ்சிருக்காரு. ஒரு கட்டத்தில வந்து அவர் வந்து தன்னை வந்து சைவ நிலைக்கு மாத்திக்கிட்டாரு. அதிகபட்சம் சாப்பாடுலாம் சைவ சாப்பாடு. அது மாரி நெறைய விஷயங்கள வந்து தவிர்த்துட்டாரு. ஆ நெறைய அதாவது ஒரு கம்யூனிச இயக்கத்தில் இருந்து வந்தவர். அதாவது அவங்க அண்ணன் பாவலர் வரதராஜன் அவங்கலாம் வந்து கம்யூனிச ரீதியா செயல்பட்டவங்க. சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த தேனி மாவட்ட அந்த தொழிலாளர்கள் டீ எஸ்டேட்லாம் இருக்கும். கம்யூனிஸ்ட் தொழிலாளர்கள் இருந்தாலே கம்யூனிசம் இருக்கும். கம்யூனிஸ்ட் தொழிலாளர்கள் அவங்கலாம் இருப்பாங்க. அ அந்த தொழிலாளர்கள் ரீதியா நெறையா பாடல்கள் போய் மலைப்பகுதிகள்லயும் அங்கேயும் இங்கேயும் பாடுனவரு. அந்த போராட்ட ரீதியான பாடல்கள்லாம் பாடுனவரு. கம்யூனிஸ்ட் இயக்கத்தில தன்னை வளர்த்துக்கிட்டவரு. இசைஞானி இளையராஜா ஆரம்ப காலகட்டத்தில. அப்புறம் அந்த கம்யூனிசத்தலாம் விட்டுட்டு, அவர் வந்து முழுவதும் பக்தி மார்க்கத்தில தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிட்டாரு இசைஞானி இளையராஜா. அப்படி இசைஞானி இளையராஜா பக்தி மார்க்கத்தில ஈடுபடுத்திக்கிறதுக்கு அவரோட கண் திறந்த இதுன்னு கேட்டீங்கன்னா, தாய் மூகாம்பிகை அந்த தெய்வத்த சொல்லலாம். அந்த தாய் மூகாம்பிகை மேல தீவிரமான பக்தி கொண்டவர். இன்னைக்கும் திடீர்னு தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு திடீர்னு கிளம்பி போயிருவாரு. அந்த பாட்டு இந்த ஜனனி ஜனனி பாட்டு எழுதினதே வந்து ஆதிசங்கரரே வந்து நேரடியா வந்து அவருக்கு டைரக்டர் சங்கரோட விவாதம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது, அந்த பாட்ட பத்தி எப்படி எடுக்கிறங்கிறப்ப, ஆதிசங்கரரே அது செவுத்துல மாட்டியிருந்த ஃபோட்டோ மூலமா அவருக்கு வழிகாட்டுன மாரி பாடல்கள்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி நெறைய பேட்டிகள சொல்லியிருக்காரு. அந்த மாரி ஒரு பக்தி மார்க்கத்தில திடீர்னு வந்து தன்னை மாத்திக்கிட்டாரு. ஆ கொல்லூர்ல இருக்க மூகாம்பிகை கோயிலுக்கு இன்னைக்கு வரை போயிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. இது போக திருவண்ணாமலைக்கு ரமண மகரிஷி மேல தீவிரமான பக்தி கொண்டு திருவண்ணாமலைக்கும் போயிட்டு அங்கே உள்ள அண்ணாமலையார கும்பிட்டுட்டு ரமண மகரிஷியும் கும்பிட்டு வர்றத இன்னைக்கு வரை வந்து வழக்கமா வச்சிருக்காரு. அந்த ரமண ஆசிரமத்துக்கு போயிட்டாலே வர்றாருன்னு தெரிஞ்சுட்டாலே அவர் வந்து ஸ்பெஷலா எல்லாமே எல்லா ஏற்பாடும் அந்த மடத்து நிர்வாகத்தினர் வந்து பண்ணிருவாங்க. இவரு அங்கே போய் சொற்பொழிவு, பக்தி பாமாலைகள் பாடுறது இந்த மாரியான இதெல்லாம் பண்ணிட்டு, அந்த ரமணரோட ஜீவ சமாதி முன்னாடி உட்காந்து பண்ணிட்டு, அந்த கோயில்லயும் சாமி கும்பிட்டு வர்றது இன்னைக்கு வரை வழக்கமா வச்சிருக்காரு. இவர் வந்து நீண்ட வருடங்களுக்கு முன்னாடியே மாத்திக்கிட்டாலும், இவர் ஒரு சித்தர் மாரி தான் அவர் எழுதின பாடல்கள் எல்லாமே. சித்தர் மாரி தான் இசை சித்தர் இளையராஜா அப்படின்னு கூட யாரோ ஒரு இயக்குனர் ஏதோ ஒரு படத்தில போட்டிருந்தாரு. அந்த மாரி இசை சித்தர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து இவர் எழுதின பாடல்களே பார்த்தீங்கன்னா, நெறையா இவர் பாடிய பாடல்கள், எழுதிய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பல எழுதிய பாடல்கள், பாடிய பாடல்கள், அடுத்த இசையமைப்பாளர்கள் எழுதிய பாடல்கள், இப்படி பல பாடல்கள் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஞான நிலைக்கு போன மாரியான ஒரு அமைப்பில தான் பாடல்களா இருக்கும். குறிப்பா எல்லா பாடலையும் சொன்னா நேரம் அதிகமாகும். குறிப்பா வந்து இந்த அ குணா படத்தில இடம்பெற்ற "அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கட்டி வச்சு குப்பையாக வந்த உடம்பு" இந்த மாரியான பாடல்கள். இதெல்லாம் வந்து இளையராஜாவே பாடியிருப்பார் இந்த மாரி பாட்டு. இளையராஜா பாடின இந்த பாட்டா இருக்கட்டும். "நான் யாரு எனக்கேதும் புரியலையே" இந்த மாரியான பாடல்கள்லாம் ஒரு ஒரு பக்தி மார்க்கத்தில, ஒரு ஞான மார்க்கத்தில உள்ள பாட்டு. நான் எதுக்கு வந்தேன், நான் யாருன்னா, ஒரு ஒரு வெறும் உடம்பு தான். உயிர் வந்து இறைவன் படைத்தது. ஒரு பூமியில வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போற ஆளு. அப்படிங்கிற மாரியான அர்த்தத்தில தான் நெறையா பாடல்கள் வந்து அவரு பாடியிருப்பாரு. சோக பாடல் கூட அப்படிதான் பாடியிருப்பாரு. ஒரு ஒரு பாட்டுலாம் ஒரு பக்தி பாடல்கள்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு பாட்டு. "என் ஊரு சிவபுரம், பரலோக பெரும்புறம், சொந்த ஊரு சொந்த ஊர விட்டுப்புட்டு இங்கே ஏன் வந்தேன்னு தெரியலையே" அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருப்பாரு. அதாவது என்னோட ஊர் வந்து சிவபுரம், சிவன் இருக்கிற இடம். இங்க எதுக்கு நான் வந்தேனே தெரியல அப்படிங்கிற மாரியான நெறைய அந்த ஞான மார்க்க நிலையிலான பாடல்கள இளையராஜா நெறையா பாடியிருக்காரு. நெறைய பேர் அதெல்லாம் கேட்டுருக்க மாட்டீங்க. கேட்டாலும் ஏதோ ஏதோ சோக பாட்டு பாடியிருக்காரு. "நான் யாரு எனக்கு ஏதும் தெரியல." இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சின்ன ஜமீன் படத்த கார்த்திக் பாடிட்டு போவாரு. இளையராஜா பாடுன பாட்டுன்னு ஏதோ சோக பாட்டு, ஏதோ சோகமா பாடுறாரு. அவர் வந்து அனாதை அப்படிங்கிற மாரி தான் நெனப்பாங்க. ஆனா, அதுக்கு பின்னாடி உள்ள கருத்துக்கள் வந்து ஞான ரீதியான விஷயங்கள், ஞான மார்க்க ரீதியான விஷயங்கள். அ அப்படி அந்த மாரி ஒரு அர்த்தத்தில தான் அந்த பாடல்லாம் வந்து அவர் பாடியிருப்பாரு இசைஞானி இளையராஜா. இப்படி அவர் ஞான ரீதியான விஷயங்கள்ல நெறைய பாடல்கள பாடியிருக்காரு. அது நெறையா பேருக்கு தெரியாது. நன்றி, வணக்கம்.